ஓ எப்பா சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. என்ன டேஸ்டாக இருக்குல்ல, என்னத்தை போட்டு தான் காய்ப்பான்னு தெரியலையே. ஆ முதல்ல தெரியாமல் வெஜ்ஜு ஒரு 5 வாளி ஊற்றிட்டேன் பார்த்துக்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நான்வெஜ்ஜும் உண்டாமே. 5 வாளியாக்கா குடிச்சிய? ஆமாம், பின்ன அந்த கஞ்சி இருந்த டேஸ்ட்டுக்கு விடவா தோணுது. அதான் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிச்சிட்டேன். எப்பா வயிறே ஃபுல்லாக இருக்கு. நீ நைட்டுக்கு எதுவும் வேண்டாம் போல இருக்கு பார்த்துக்க. ஆனால் 4 முடியக்கா கொள்ளலாம். ஆ ஃப்ரீயாக கிடச்சின்னு வாசியில் வாங்கி குடிச்சிட்டீங்களே நீங்கள். முதல்லையே சொல்லக்கூடாதாண்ணா நான்வெஜ்ஜை உண்டு. நீ மட்டன் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க பார்த்துக்க. முதல்லையே தெரிஞ்சிருந்தா நான்வெஜ்ஜில் ஒரு 20 வாளி உள்ள தள்ளியிருப்பேன். சரி, அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு கொடுத்தீங்களா எப்படி? என் வீட்டில் இவியலை கொஞ்சம் முறை கொண்டு போனேன். ஆ ஊற்றிட்டு கொடுக்கணும். பாத்திரம் வேற நல்லா இருந்துச்சு பார்த்துக்க. இதுதானே ஆவாது. ஒழுங்கு மரியாதையை கொண்டு கொடுத்துருங்க. வீடு தேடி பாத்திரன்னு வந்து கேட்குற முன்னாடி கொடுத்துருங்கக்கா. கொடுக்கலாம்ண்ணா. ஷப்பா சாப்பிட்டுட்டு இப்படி படுக்கும்போது எவ்வளோ சுகமாக இருக்குது சின்ன பொண்ணு. வயிறு அப்படியே முட்டை முட்டை இருக்கு. சின்ன பொண்ணு கேட்டியா? கஞ்சி வாங்க வரும்போது வடிவில் கீதா பேசினா பார்த்துக்க. ம் நல்லா பேசியிருப்பா. அவ பேசினாலா இல்லை நீங்கள் கஞ்சிக்காக அவகிட்ட பேசினாலா எப்படி? பரவாயில்ல இழுவ வர நம்மளை கரெக்டாக கெஸ் பண்ணியா. நான் உன்னை எவ்வளோ பேசலாமா? அவள் தான் பேசினது மட்டும் பதில் சொன்னேன். எப்படியோ சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி இப்படி சொல்லி 2 ஃப்ரெண்டும் சேர்ந்தாச்சுன்னா இப்போதைக்கு சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. இனி என்னைக்கு மாங்காய் பிரச்சனை தெரிஞ்சு என் முடிய வந்து பிடிச்சியான்னு தெரியல. அவள் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டா. நான் என்ன உமாவும் இருக்கமே, நாங்கன்றத அவளுக்கு இழிச்சவாய் எங்ககிட்ட தான் வந்து கேட்பா. வேணா பாருங்களாம். ரணியக்கா வாங்கக்கா. என்னம்மா இங்க இருக்கிறிய? அதானே இவ்வளோ எங்க படுக்க போட்டிருக்கு. அது இல்லக்கா, இப்போ 5 கொடுத்தாவளா வாங்கி குடித்தோம். நல்ல டேஸ்டாக இருந்துச்சுக்கா. உங்களுக்கு ஒரு வாளி எடுத்துட்டாக்கா? வேண்டாம் சின்ன பொண்ணு, நானும் லட்சுமி என்ன இப்பதான் குடிச்சுக்கிட்டு வரோம். ஆத்தியா அவைய கதைன்றதாலும் காரியத்தை கரெக்டாக தானே இருந்திருக்காவ. உட்காருங்கக்கா. எங்க போறிய? சின்ன பொண்ணு நாங்களும் வாங்கி குடிச்சது எடுத்ததெல்லாம் உள்ளதுதான். ஆனா குடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு எழும்ப முடியாம இப்படி மலைப்பாம்பு மாதிரி கடந்து மல்லாக்க படுக்கல. இப்ப நீங்க யார மலைப்பாம்புன்னு சொல்றிய? என்னையா சொல்றிய? ஆமா, குடிச்சது கூட எழும்ப முடியாம இப்படி கிடைக்கியா? அப்ப எத்தனை வாளி உள்ள ஊத்திருப்பா? நல்லா இருந்துச்சு இல்லக்கா, அதனால தான் குடிச்சது பார்த்துக்கிடுங்க. ஆமா, நேற்று காலையில தந்த மாங்காய் ஊறுகாய் ஏதாவது போட்டிலாம் எப்படி? ஒன்றை கொஞ்சம் போல ஊறுகாய் போட்டேன். இன்னும் ஒன்று வந்து மீன் குழம்புல போட்டேன். இன்னும் 2 எண்ணம் இருந்ததே என் மொவாதான் இந்த சர்க்கரை எல்லாம் போட்டு ஏதோ இனிப்பாட்டு ஜாம் மாதிரி செய்து தந்தா நல்லா இருந்துச்சு. ரணிகா நீங்க? ஏன் 2 3 பல்லெடுத்து போயிட்டு வந்தோன்னே தின்னதுக்கு ஒன்றும் இல்லை. நீ இருந்த 3 மாங்காயும் அழகா உப்பு நல்ல மிளகு பொடியெல்லாம் வச்சு தின்னுட்டாலுமா? ஓ அப்படியா? இல்லை, ராத்திரிக்கு கொஞ்சம் போல கஞ்சி ஏதாவது வச்சு குடிச்சலான்னு பார்த்தேன். சில பேர் போட்டு ஏதாவது கஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் தருவில்லைன்னு பார்த்தேன். அட பாவி, இவ்வளோ நேரமும் வயறு முட்டை முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நைட்டுக்குமா சாப்பிட போறிய? சாப்பாட்டுல எல்லாம் கண்ணு வைக்காத உமா, கண்ணு பட்டுறேன் இல்லையா? சும்மா இரு வாயை வச்சுக்கிட்டு. என் வயிறு நான் சாப்பிடியேன். அது என்ன உன கொஸ்டின்னு? வசந்தி சொல்லணும்னு நினைச்சேம்மா. இந்த என் கோழி எப்போ பார்த்தாலும் உன் வீட்டு சைடு தான் வருது பார்த்துக்க. ஒரு முட்டை கூட எனக்கு கிடைக்கல பார்த்துக்க. அந்த சேர்ந்த முட்டை ஏதாவது போட்டுனா 2 முட்டை மட்டும் எடுத்து தா வசந்தி. நல்லா சொல்லுவிய. உங்கள் வீட்டு கோழி நான் வைக்க செடி எல்லாம் வந்து பரண்டி தள்ளிட்டு போகுது. நான் அதுக்கே ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன். முட்டையில் அங்கே வந்து போடலக்கா? நான் பார்த்தேன் வசந்தி. ஆனால் உன் வீட்டுக்கு கோழி குட்டுக்குள்ளே தான் வந்துச்சு. நான் வளைக்கியம்னா எனக்கு ஒரு 10 முட்டை கூட எனக்கு கிடைக்கல. புரியுதா? 4 முடி சொல்லவே இல்லை. அது நானா அந்த கோழியை கூப்பிடல சின்ன பொண்ணு. அதுவா நம்ம வீடு தேடி வருது. சரி முட்டை போட இடம் இல்லை போல, அதனால நான் அந்த கோழிக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தேன். நான் அடைக்கலம் கொடுத்த நன்றிக்கு அது ஒரு முட்டையை தந்துட்டு போச்சு. இது என்ன தப்பா? பண்றது திருட்டுதானா? அதுல ஒரு நியாயம். ரணியக்கா, உங்க வீட்டுல ஏதாவது காணலன்னு எடுத்துக்கலன்னா சொல்லுங்க. என் வீட்டில எல்லாம் அவ வந்து எதையும் எடுக்க மாட்டாமா. குழம்பெல்லாம் கேட்ப நான் கொடுப்பேன். 2வது அந்த கிண்ணி மட்டும் திரும்ப வராது. 2 நாள் கழிச்சு கேட்டா அவளுக்கு கிண்ணின்னு சொல்லுவா. அது கூட அப்படி இல்லைக்கா. பார்க்கறதுக்கு மாடலாக இருந்துச்சு. வேற யாருக்கு வீட்டில் உள்ளதை கொடுக்காம தான் விடுவாங்களா? நம்ம ராணி அக்கா தானே, நம்ம அக்கா, நம்ம ரத்தம். அதனால கொடுத்தா என்ன கொடுக்கல என்னான்னு வச்சிருக்கேன்.
அப்படி இப்படி சொல்லி ஒரு 25 கிண்ணி கிட்ட வாங்கிட்ட தான் வசந்தி கிடக்குது. 25 ஆயிட்டாக்கா? சரிக்கா, 2 தார என்னக்கா? 4 முடி ஊம மந்திரி மாதிரி இருந்துட்டு பண்ற வேலையெல்லாம் பாரு. வேற யார்கிட்டயமாக்கா போய் அடிக்கும் கொள்ளி? நம்ம ராணியக்கா, நம்ம லட்சுமி அக்கா, நம்ம சின்ன பொண்ணு, நம்ம உமா, அந்த ஒரு இதுல தான்க்கா. அதே போல நாங்களும் நம்ம வசந்தி அக்கா தானேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல வந்து ஏதாவது எடுத்த விடுவியலா எப்படி? எடுத்துக்கோமா, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்க வாரம் முன்னாடி தூக்கி மாத்தி வச்சிருவீங்களா? எங்க கீதா கிளம்பிட்டா? அம்மா வீட்டுக்குக்கா. போயிட்டு நைட்டுக்குள்ளால வந்துடுவேன். ஏன் கீதா, என்னாச்சு? ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நல்லா பேசியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா எங்ககிட்ட சிரிச்சு தான் பேசினா. ஏன் கீதா? ஒன்றும் இல்லைக்கா. என்ன சொல்லதுக்கு? ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேனாக்கா. என்ன கீதா, மனசுக்குள்ள தான் ஏதோ இருக்குல்ல, என்னன்னு சொல்லு. அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா உனக்கு தான் கீதா கஷ்டமா இருக்கான். ஏன் கீதா, யாராவது ஏதாவது சொன்னாவளா என்ன, எப்படி சொல்லு? என்னக்கா சொல்ல? இந்த என் வீட்டுக்காரைய இப்பதான் ஒரு 4:30-5 மணிக்குள்ள தான் வந்திருப்பாவ. வந்த உடனே என்கிட்ட சண்டை பார்த்துக்கோங்க. சார்ஜ் எதுக்கு சண்டை போடிய உன்கிட்ட? நீ அப்படி என்ன பண்ணிட்டியா? யாருன்னு தெரியலக்கா, யாரோ இவங்கள்ட்ட சொல்லியிருக்கியாவ. நான் செல்வாட்ட நல்லா பியாசி எடுத்து சிரிக்கேன், செல்வாட்ட பியாசதுக்காக தான் உமா கிட்ட சண்டை போடியேன், உமா வீட்டுக்கு அதுக்கு தான் போறேன், அப்படி இப்படி ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாவு போல. யார் என்ன சொன்னாலும் சார்ஜ் நம்பிடுவானா எப்படி? யார் சொல்லி கொடுத்தாலும் இருந்தாலும் 4 வாரத்தை கேட்க வேண்டியதானே? ஆளு மட்டும் தெரியட்டு. இந்த மனுஷன்ட்ட எவ்வளோ நேரம் கேட்டாச்சு தெரியுமா? அவன் யாரு சொல்லியிருந்தானு சொல்லு. நீ அதை சொல்ல மாட்டாவளாம். நானும் எவ்வளோ வாட்டியும் கேட்டு பார்த்தாச்சு. சொல்லு சொல்லுன்னா சொல்லவே மாட்டேங்கிறாவ. இதெல்லாம் தேவையாக்கா? ஒருவேளை உமா ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாளோ? எவ்வா சொல்லி கொடுத்தா, யார் சொல்லி கொடுத்தான்னு ஒன்றும் புரியல. என் நேரத்தை பாருங்க, கொஞ்சம் சந்தோஷமா இப்பதான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளால ஒரு பிரச்சனை வந்து நிக்குது பாருங்கக்கா. நீ கேட்டு பாரு சார்ஜுக்கிட்ட. அவன் வீட்டுக்காரன் தானே, நீ கேட்ட என்ன சொல்ல அவளா போயிடுவான். கேளு ஏக்கா, 1 மணி நேரமா கேட்டு பார்த்தாச்சு. அப்படி எவாதான் சொன்னா எடுத்தானே. லாஸ்டா இந்த டூருக்கு போக பிளான் போட்டோம்லக்கா, அதுக்கப்புறம் நான் என்ன செல்வாவை பார்க்க கூட இல்லை. அவங்ககிட்ட பேசும்போது கூட சொல்லி கொடுக்காதவளுவ. இப்ப நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஒதுங்கி இருக்கேன். இந்த நேரமே வீட்டை சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்காகவா நீ உங்க அம்மா கேட்டுக்கு போறா? இல்லக்கா, எங்க அம்மை செலவு கொஞ்சம் பைசா கேட்டாவ, அதையும் கொடுத்துட்டு எங்க அம்மையை கொஞ்சம் பார்த்துட்டு வரலான்னு தான் போறேன். இங்க நீ இவ்வளவு மனவியாதனையில இருக்கா, அங்க அவ்வளோ பாரா கூடி இருந்து கும்மால் அடிச்சிட்டு இருக்காளுவ. ஒரே சிரிப்பும் கழிப்பும் மேலே இருக்கு. அவளுக்கு என்ன ஏதா பார்க்கணும். ஒரு கவலை கஷ்டம் கிடையாது. தண்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நமக்கு என்ன அப்படியே போகுது? நீ வருத்தப்படாத. கொஞ்சம் சார்ஜ் நல்லா பேசும்போது என்ன யாருன்னெலாம் கேளு. எவா சொல்லி கொடுத்தான்னு சொல்லாமலா போயிடுவான். பார்த்துக்கலாண்ணா? சரிக்கா. அவளை கொண்டே நடக்க கழியலை. கையில் ஒரு பேக்கு, வேறு பேக்கு, போடுறதே பேக்கு மாதிரி தான் இருக்குது. இதில் அவளுக்கு ஒரு பேக்கு. நம்ம தான் சொல்லி கொடுத்தோன்னு ஏதாவது சார்ஜ் உளறிடுவானோன்னு பயந்தோம். பரவாயில்ல, சார்ஜ் வாயே திறக்கலையே. நல்ல நம்பிக்கைக்குரிய வந்தான். என்ன முக்காடு ஏதோ யோசிச்ச மாதிரி இருக்கு. என்ன புஷ்பா? என்ன பாத்திமா, ஏதோ பலமா யோசிச்ச மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, கீதாவை பத்தி அவ வீட்டுக்காரன்ட்ட யார் சொல்லி கொடுத்துருப்பான்னு யோசிக்க பார்த்துக்க, வேற ஒண்ணும் இல்ல. சொல்லி கொடுத்தவே நல்லா இருக்கட்டு, வாரேன். சரி சரி. ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போறா, வாரேன் நீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.